திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். தனிகை மொழி குமரனை தாழ்பணிந்து ஆடுவோம். தனிகை மொழி குமரனை தாழ்பணிந்து ஆடுவோம். தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். அரவமணி கலைஞனுக்கு அவதரித்த பிள்ளை எல்லாரும் கணபதியில் இதயங்கவர் உள்ளை. எல்லாரும் கணபதியில் இதயங்கவர் உள்ளை. எளிய குணம் உடையவர்க்கு அவன் துணைதான் இல்லை. எளிய குணம் உடையவர்க்கு அவன் துணைதான் இல்லை. தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். தனிகை மொழி குமரனை தாழ்பணிந்து ஆடுவோம். தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். கடலிலே தனிமையில் போனாலும் கல்மணி உள்நிலையில் கலை போருது. அலைகளில் தத்தளித்தாலும் அவள் நினைவில் முப்பொழிப்பேடு. அடியே அமுதே வருந்தாதே. நட்டு நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு செட்டு அவள் காதோறும் சேராதோ சேர்த்து. நட்டு நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு செட்டு அவள் காதோறும் சேராதோ சேர்த்து. நித்த உன்னை காணாது நித்திரையும் தூங்காது அப்போதமே கிட்டே எட்டி போனாலும் கிட்டு மனம் போகாது. செத்தேரமே முத்துகமே பிறந்ததே உடல் உயர்வான். கெட்டி விலகாத உயிர் காதலே. கரையிலே கண்ணி தவித்தாளே. கட்டு மரம் மீது காலை தவிப்பாளே. எதுதான் காதலின் இடைவேளை.
குலங்களே, சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, கலைஞர்களே, வாலிபர்களே, குழந்தைகளே, நாடு போற்றி நல்லவர்களை ஏடு போற்றி மனத்தார்களே, காளிக்காட் சென்று மாலை விடுதலும் ஏழை விவசாய பெருங்குடி மக்களே, எங்களுக்கெல்லாம் காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை ஆய்வாளர்களே, நாடகத்திற்கு வந்தவர்களே, ஆமா நாடகத்திற்கு வராதவர்களே, தம்பி அண்ணே அதுதான் நான் சொன்னா கேட்க மாட்டேங்க. எப்ப பார்த்தா வந்தவளுக்கு சொன்னா போதுமையா வணக்கம், வராதவளுக்கு இதுக்கு அப்படி கிடையாதுண்ணே. வந்தவளுக்கு முதல்ல சபை வணக்கம் சொல்லிட்டு ஒரு கோமாளி, ஆமா வராதவளுக்கு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சரி நம்மளும் நாடகத்தை போகாம வீட்டுல தூங்குறமே, நம்மளையும் மதிச்சு இந்த கோமாளி வேஷத்தை போட்டு வெளியில வந்து சொல்றானே, ஆமா முகத்தை போய் லேசா பாத்துருவோம் அப்படின்னு வராத கூட்டமும் வரும். அப்ப நீ சொல்றதுனால வருவாங்கிற வராத. இப்ப என்ன நம்ம வரும்பொழுது யாராவது ஒருத்தர் இருந்தாங்களா? இன்னும் கூட்டம் வரும். நீ சொன்னது வேலையா எனக்கு தெரியும், அருமையான கூட்டம். அதுக்காக தானே வராதவளுக்கு நன்றி சொல்றது. அப்படி அவ சொல்லி மதிச்சு சொல்றான்னு நான் எதையுமே மேடையில இல்லாததை இருக்காததை எதையுமே பேச மாட்டேன். நடக்கிறத மட்டும் தான் பேசுவேன். சரி எதையுமே அது இல்ல. அதனால தான் வராதவருக்கு சொல்லியிருக்கேன். வராதவருக்கு சொல்றதுனால தப்பு கிடையாது. அதாவது வந்து என்னன்னா, வராத கூட்டத்தை வர வைக்கிறது பப்புனுடைய வேலை. அதான் இருக்கிற கூட்டத்தை எந்திரிச்சு போ. பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் முத்துராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து யூடியூப் சேனல் அவர் பேர் மேடை நாடகம் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. மேடை நாடகம் யூடியூப் சேனல். மேடை நாடகம் யூடியூப் சேனல். ஆமாம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேடை நாடகம் யூடியூப் சேனலில் உள்ள போனீங்கன்னா நாடகம் வந்துடும். அடுத்தபடியாக முத்துப்பாண்டி வேன் டிரைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. சரி எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போற்றிய மாபெரும் கிராமத்தினருக்கும் விழாவடி நடத்திக் கொண்டிருக்கும் மற்ற விழா கமிட்டியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். ரொம்ப சந்தோஷம் அண்ணே முருகனே. இடத்த பார்க்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷமா இருக்குண்ணே. ஒரு சில இடங்களுக்கு போனோம்னா, ஒரு சில ஊர்களுக்கு போனோம்னா அட்வான்ஸ் ஆனவனே அந்த காலண்டர்ல பார்த்தாலே தெரியும் ஐயோ இந்த ஊருக்கா நம்மளுக்கு நாடகம் கொடுத்து வச்சிருக்காங்க, இன்னைக்கு முடியுது, எப்ப இந்த நாடகம் வரப்போதோ தெரியலையே அப்படின்னு உயிரை கையில பிடிச்சிட்டு இருப்போம் ஒரு சில ஊர்கள்ல. என்ன காரணம் அப்படின்னா, நாடகம் ஊர்ல நல்ல ஊராத்தே இருக்கேன், ஊரை குறை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இருக்கிறது சில பேர், ஒரு சில பேர், அது ஊர்ல எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேர் நாடகம் வைக்கிறது 2000 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி வச்சிருப்பாங்க. சரி ஆனா அதுல பாத்தீங்கன்னா தண்ணியை போட்டு அந்த கன்றாவி எவ்வளவு ஓட தெரியும் அந்த சரக்கு. சரி அதை குடிச்சு விட்டு இந்த நாடகத்தை கெடுத்து அள்ளி வச்சு மூடி அதுக்கு ஒரு 10 பேர், அதுக்கு பேரு 10 பேரு. அந்த மாதிரி ஒரு சில இடங்கள் அமைஞ்சு என்னத்தான் 145 எவ்வளவு தெரியாது, உண்மையிலே எனக்கு சத்தியமா தெரியாது. சரி சத்தியமா தெரியாது, கடவுள் சத்தியமா. ஆமா அதனால அதெல்லாம் குடிச்சு விட்டு நாடகத்தை கெடுத்துருவாங்க. சரி அப்படி ஒரு சில ஊர்களுக்கு போகும்போது தான் நம்மளுக்கு கடுப்பா இருக்கும். ஆமா நம்ம மந்திரியோடைய பத்தி நமக்கு சொல்ல தேவையில்லை, சொல்ல வேண்டியதில்லை. நாடகத்தை ரசிக்கிற ஊரு, நாடகத்தை ரசிக்கக்கூடிய அருமையான மக்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. கிராமமே அப்படித்தானே சுற்றுவட்ட. ஆமா கண்டிப்பா காரியாபட்டி பகுதினாலே அப்படியே எல்லாருமே நாடகத்தை ரசிக்கிற ஊர்கள் இந்த வட்டாரத்துல எங்கேயுமே மந்திரி ஓடைக்கு நம்ம பல வருடம் வந்திருந்தாலும் கூட நம்ம இந்த இடத்தை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்குது. அட்வான்ஸ் ஆனவன மந்திரி ஓடைன்னு பார்த்தவன அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டீங்க வந்தோமா, அந்த அளவுக்கு அவங்கள சந்தோஷப்படுத்தணும். அதுதான் முக்கியம், அதுதான் முதல்ல முக்கியம். அவங்கள சந்தோஷப்படுத்தினா தான் அடுத்து நம்ம வருஷம் இங்க வர முடியும். நம்ம வந்துட்டோம் அப்படினாலே முருகனே, நம்ம இந்த இடத்துல கால் வச்சிட்டோம்னா அடுத்த ஆள இங்க வர விடக்கூடாது. அந்த அளவுக்கு என்னுடைய குறிக்கோள் அதுதான். அது எப்பவுமே உன்னோட குறிக்கோள் அதுதான். நம்ம போயிட்டு அப்படின்னா அடுத்து யாரையும் இங்க வர விடப்படாத அளவுக்கு நம்ம பண்ணணும், மனசுல நிக்கணும். ஆகா கோமாளி வந்தானே, முத்துராஜா வந்தானே, அப்படி செஞ்சானே அப்படின்னு நம்மள நினைக்கணும். தொழிலுப்பு வந்திருக்க கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கு மாத்தியாரு. சில பேர் இந்த பாப்பா கேட்பேன், நல்லா பேசுவான், நல்லா பாடுவான், நல்லா ஆடுவான், நல்லா செய்வானா. சரி என்ன செய்ய போற தொழில்? நீங்க அண்ணன் நான் தம்பி. ஆமா செய்யறத போய் அழுத்தப்படாது இல்ல தம்பி தொழில. சரி சரி சில பேர் வந்து டான்ஸ் கார்பட நல்லபடியா கூட்டி வந்திருக்காங்களா, சரி எதையும் கிளவிய கூட்டி வந்திருக்காங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட நிறைய ஊர்கள்ல இப்ப நோட்டீஸ் பார்த்தவங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க, நோட்டீஸ் பார்க்காதவங்க எத்தனை பேர் வந்திருப்பாங்க, நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல. அதனால சரி வந்திருக்கப்பல சாதாரண பிள்ளை இல்ல, வேற சும்மா தக்காளி பழம் மாதிரி தல 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 நல்லா சொல்றேன், பப்பாளி பழம் மாதிரி பல 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 பல. டேய் நேத்து அப்படிதான் சொன்னேன், இன்னைக்கு அது மாதிரி இருந்தாடா. கிளவியா இருந்தாலும் அப்படித்தான் சொல்லுவேன். அப்படியா? தொழில் தர்மம் அதான மாத்தேன். ஆமா அதனால சரி எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் இன்னைக்கு அப்படி இல்ல, இன்னைக்கு அப்படி இல்ல. 16 வயசுல அருமையான பொம்பளை பிள்ளை. ஆவியூர் காவல் நிலையம் சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு
இந்த விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஆவியூர் காவல் நிலைய போலீஸ் ஜெயக்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்த ஊர் கிராமத்தாருக்கும் விழா கமிட்டியாருக்கும் காவல்துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அப்புறம் பாத்தீங்கன்னா அருமையான பொம்பளை பிள்ளை. அந்த பிள்ளைய பாக்குறதுக்காக கூட்டம் நிறைய கூட்டம் வந்திருக்கேன். என்ன சொன்ன, ஒரு சில ஊர்களை பாத்தீங்கன்னா பப்புனாண்டு முடிஞ்ச உடனே ஒரு கூட்டம் எந்திரிச்சு போகும். ஆனா இன்னைக்கு அப்படி போக மாட்டாங்களா? ஏன் தெரியுமா? பப்பு டான்ஸ் முடிஞ்ச உடனே எல்லா ஊர்களையும் பார்த்தீங்கன்னா வள்ளியம்மா தானே வருவாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்லயும் வள்ளி தான் வருவாங்க. ஆனா அது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளை. என்ன உண்மையாவே அப்படியா? நாரதர் நான் சொல்ற பெருமைக்கா சொல்லல. வெளியில ஒவ்வொரு நடிகர்களும் வர வர நீங்க பாப்பீங்க. பூரா தேர்ந்தெடுத்து மந்திரி ஓடையில அருமையான பூரா சின்ன சின்ன பிள்ளைகளா போட்டுருந்தாங்க அப்படின்னு நம்மளை பத்தி காலையில இந்த வட்டாரமே காரியாவட்டி பகுதியே பேசணும். அந்த அளவுக்கு இருந்து பாப்பாங்க. நாடகம் அருமையான நாடகமே அருமையான நடிகர்கள் அப்படின்னு இந்த பகுதி பூரா டீக்கடை பூரா உட்காந்து பேசணும். பஸ் ஸ்டாண்ட் பூரா பேசணும். போறட வர்றட நிக்கிறட வேலை பார்க்கறட எல்லா இடத்திலும் நம்மளை பத்தியே பேசணும். ஞாபகம் இருக்கணும். அதே மாதிரி நாரதர், அதே மாதிரி ராஜபாட்டி எல்லாமே சிறப்பான நடிகர், சிறந்த நடிகர்கள் கொண்டு வந்து எனது அன்பு சகோதரர் அவர் உங்களுடைய சந்திரன் அவர்கள் அருமையான அமைப்புல இன்னைக்கு நல்ல நடிகரை வந்தாச்சு. இந்த நல்ல நடிகர் எல்லாமே சரியான நேரத்துக்கு வெளியில வந்து அவங்க திறமையில காட்டுறது எல்லாமே யாரு கையில இருக்கு தெரியுமா? யார் கையில தம்பி? பப்புனி என் கையில தான். என்ன நான் பார்த்து எவ்வளவு நீ இந்த நாடகத்துல நீட்டுறது குறைக்கிறது எல்லாமே என் கையில தான் இருக்கு. அப்படியா? ஆமாண்ணே. இப்ப நாடகத்துக்கு இந்த நாடகத்துக்கு கதாநாயகன் யாரு? ஆனா முதல் கதாநாயகன் நான் தானே. நான் வெளியில வந்தாத்தானே மத்த கதையே நடக்கு. கோமாளி நான் தானே கோமாளி. அப்ப நான் வெளியில வராம ஏதாவது நடக்குமா? அப்ப நான் பார்த்து எங்க சுருக்கணுமோ அங்க சுருக்கணும், எங்க நீட்டணுமோ அங்க நீட்டணும். அப்ப நீட்டுறது குறைக்கிறது எல்லாமே என் கையில தான் இருக்கு. கையில மட்டும் தானா? கையிலையும் வாயிலையும். அப்படி சொல்லு. நான் வந்து வாயை வச்சு பொழத்துக்குருவேன். சரி, நீங்க நீ இருக்கும்போது இதுக்கு நானும் அப்படி கிடையாது வாத்தியார. நீ இருக்கும்போது நானும் தினம் வருவேன். இந்த மாதிரி மைக்கில பேசி நான் பொழத்துக்குருவேன்னு சொல்றேன். நீ இருக்கும்போது நீ வந்தா நானும் வருவோம்ல. நான் ஹார்மோனி வாசிக்க அதுக்காக சொல்றேன். என்ன இருக்கட்டும். ஆகினால வந்தருக்கு வரவேற்பு எப்படி சொல்ல தெரியுமா? ஊரு விட்டு ஊரு வந்து ஊரு விட்டு ஊரு வந்து அதுக்கு இதழ் பண்ணாதீங்க, கெட்டு போனாதீங்கன்னா நம்ம வளர்ப்பு எட்டாகுங்க. விட்டுடு தம்பி, அது வேணாம் தம்பி, வீடு உங்களை நம்பி, விட்டுடு தம்பி, இது வேணும் தம்பி, இத்தனை பேர் அவங்க உங்களோட நம்பி. ஊரு விட்டு ஊரு வந்து அதுக்கு இதழ் பண்ணாதீங்க. அண்ணாச்சி என்ன எப்போது நீங்க தப்பாக என்ன வேணாம், பின்னால கெட்டு போவேன என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊர்ல உலகத்துல அழிக்கிறது போலது நடக்கலையா? வீட்டையே மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா? மண்டலையிலேயே வெட்ட வருண்டு இல்லை 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 இல்லை, அங்கிலாதொரு வெற்றியை உண்டு இல்லை 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 இல்லை. மண்டலையிலேயே வெட்ட வருண்டு மங்கிலாதொரு வெற்றியை உண்டு. காதலில் அது வாழ்க்கையை கூட ஊரு விட்டு ஊரு வந்து காதல் வீரர் கொண்டாடிங்க. ஆனா பிறந்தா எல்லாரும் ஒண்ணு அன்பாக என்ன வேணும்? வீணா தெரிஞ்ச ஆனந்தம் இல்ல வேறு என்ன சொல்ல வேணும்? வாழ்க்கைய ரசிக்கணும்னா மஞ்சு குடி வாசனை பட வேணும். வாலிபம் இருக்கணும்னா உன்னை கொஞ்சம் ஆசைய தொட வேணும். கண்ணிய தேடுக கற்பனை வரும். ஆமா 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 ஆமா. கண்டது ஆயிரம் கவிய வரும். ஆமா 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 ஆமா. கண்ணிய தேடுக கற்பனை வரும். கண்டது ஆயிரம் கவிய வரும். அது வாழ்க்கையே அது என்ன ஆமா ஊமாவா? மறந்தாப்பு சொல்லுது. போன வருஷம் சொன்னீங்க ஆர்வத்திலையா? வேற அப்படியா? நீ வந்தாத்தே அதுவும் வேற சொல்ல மாட்டேன். வேற யாரும் வர்றது இல்ல.
முருகனே, ஆ. நீங்க எனக்கு வாத்தியாரு. சரி. ஒரு நாடகத்துக்கு முக்கியத்துவம் என்ன? ஒளிபெருக்கிதான். ஒளிபெருக்கித்தான். கண்டிப்பா. எப்படி இருக்கு மைசா? அருமையா இருக்கு. இந்த வெட்ட வெளியில எப்பவுமே சார் சொல்ல அத்தா, வேண்டியது உங்களுக்கு நல்லா இருக்குல்ல? அருமையா போடுறோம் தம்பி. அத்தா, உங்களுக்கு நல்லா இருக்குல்ல? மச்சான், உங்களுக்கு மச்சான் எனக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்குமே. அப்படியே வச்சிருங்க. ஏத்த வேணா, இறக்க வேணா, எதுவும் செய்ய வேணாம். தெரியும் எதை நீங்க ஏத்தணும். என்ன செஞ்சீங்க? எந்திரிச்சு வெள்ளாக்குளத்தோட போய் படுத்து கிடந்துட்டு கூட வாங்க. சரி. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அருமையான ஒளிபெருக்கி, சிறப்பான முறையில் ஒளிபெருக்கி இருக்கும்போது ஜோரா ஒரு கை தட்டுங்களே. நல்லா இருப்பீங்க. ஜோரா கை தட்டுங்க. நல்லா இருப்பீங்க. அருமையான ஒளிபெருக்கி. அடுத்து பாத்தீங்கன்னா அருமையான இசைக்கலைஞர்கள். நன்றி நன்றி நன்றி. வாயை திறந்தா கப்பு கப்புன்னு அடிச்சிருவீங்க. வாயை பார்த்துட்டே தான் இருப்பேன் நான். ஆமா. அடுத்து பாத்தீங்கன்னா அருமையான ரசிகர்கள். சரி. அருமையான ரசிகர்கள் 3 சிறப்பா வந்திருக்கு. நாடகத்தை சிறப்பான முறையில் அமைச்சு நாடக அமைப்பாளருக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டு போகணும். கண்டிப்பா. அதுக்கு தானே வந்திருக்கிறேன். ஆமா. ஆமா. ஆகினால் இந்நகரத்தின் பொன்னகரமாய் நன்மைகளுடன் இருக்கும் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி வட்டம் மந்திரிபடி கிராமத்தில் அமைந்துள்ள அருமை ஸ்ரீ நடுக்காட்டு ஐயனார் திருக்கோவில் மற்றும் 21 பரிவார தெய்வங்களுக்கு மாசி மகா சிவராத்திரி உற்சவத்தை முன்னிட்டு இவரங்க மேடையில் இன்றைய தினம் இரவு 10 மணிக்கு மரியாதைக்குரிய அன்புள்ளங்கள் திருவாளர் திரு வேணா சண்முகம், மரியாதைக்குரிய திருவாளர் திரு காணாம் மாணிக்கம், மரியாதைக்குரிய திருவாளர் திரு வேணா ராமநாதன், மரியாதைக்குரிய திருவாளர் திரு வேணா செல்வம் என்ற வேடன் மந்திரிபடி இவர்கள் சார்பாக பிரார்த்தனை நாடகம் ஆவியர் உயர்திரு மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு இவர்கள் தலைமையிலும் மரியாதைக்குரிய உயர்திரு கம்பிக்குடி கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் முன்னிலையிலும் நடக்க இருக்கிற நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் அதிமேசக நடக்க காரணத்தினால் இதில் பங்கேற்க நடிகர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சொல்லுது கிழமை இடது கிழமை சண்டை இடமெல்லாம் தனக்கு தன்னை வெற்றும் சொல்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு சகோதரர் திண்டுக்கல் அருகாமையுள்ள அம்மாவட்டி மாநகரை சேர்ந்த எஸ்பி சோழிராஜ் அண்ணார்கள் இவரங்க மேடையில் வேடன் விருத்தனாக ஒருத்தரகத்துக் கொள்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக குயிலிச்சு கோயில வாணி உங்கள் நண்பர்கள் காத்திருக்க அன்பிற்கு மாஸ்டர் மரியாதைக்குரிய எனது பாசமிகு அன்பு சகோதரி காரைக்குடி மாநகரை சேர்ந்த எம் லட்சுமி அவர்கள் வள்ளியல் அடிக்க காத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக அடுக்கபடி பேச திருக்கடும் பாடல பாடி உங்கள் விலைக்கு வந்திருக்க மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நாதகான பேரரசு அன்பு சகோதரர் உடப்பம்பட்டியை சேர்ந்த ஆர் கார்த்திகராஜ் அவர்கள் கானப்பிரியர் கழகப்பிரியர் நாடகம் கற்றுக் கொண்டிருக்கின்றார். எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் எங்களுக்கு பக்கமிழந்து பக்கமலை இசைமேதை அன்பிற்கு மாஸ்டர் மரிய உரிய எனது பாசமிகு அன்பு சகோதரர் கிடாத்திருக்க மாநகரை சேர்ந்த எம் முருகன் அண்ணா அவர்கள் இங்கு ஹார்மோனியம் அன்பின் பாட்டு ஓடும் நதிகளிலே ஒருத்தி மட்டும் கடலினிலே ஓடும் நதிகளிலே ஒருத்தி மட்டும் கடலினிலே
பாடல். நன்றி. அதற்கு அடுத்தபடியாக கோடியொடுக்கலை மிருதங்க சகோதரர் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவருமான அரசு குலத்தை சேர்ந்த டிவி ஜெயமலுடைய சிசிபள்ளி பசுமுக அன்பு மாமா திருப்பூணம் அருகாமையில் இடையப்பட்டியை சேர்ந்த பிவி கண்ணன் அத்தான் அவர்கள் இங்கு மிருதங்கம் அண்ட் டோலக். நொறுக்கிட்டாரையா. மைசெட்டு நல்லா இல்லைன்னா போட்டு அப்படிதான் அடிக்கிறீங்க. நல்லா இருக்கும் பொழுது விட்டு வைப்பீங்களா? அதற்கு அடுத்தபடியாக பலபாத்தி புகழ் ஆளுநர் மாஸ்டர் பாசமிகு எனது அன்பு மச்சான் ஏனாதியை சேர்ந்த MKM சத்தியமூர்த்தி மச்சான் அவர்கள் இங்கு ஆளுநர் சுமைப்பார். சூப்பர் சூப்பர் அருமையான வாசிப்பு. அதற்கு அடுத்தபடியாக இங்கே இருக்கா முடியலையா? சரியா சரியா வாசியா நீங்க முடிச்சிடுறீங்களா? வாசியா முதல்ல.
ஆயிடுச்சு கலகன். சத்தியமூர்த்தி, இது உங்களுக்கே ஓவரா தெரியலையா? இது வரைக்கும் பொய் சொல்லாம சொல்லுங்க. இது வரைக்கும் நம்ம எத்தனையோ நாடகத்துக்கு போயிருக்கோம். எந்த ஊர்லயாவது இவ்வளவு நேரம் இங்க வாசிச்சிருக்கீங்களா? ரெண்டாவது குச்சி எடுத்து முதல்ல வாசிச்சிருக்கீங்களா? வாசிக்க மாட்டீங்களா? ஏன் மந்திரி உடையில மட்டும் இப்படி வாசிங்க? மந்திரி உடையில மட்டும் ஏன் இப்படி வாசிங்க? நான் அதனால தான் சரி அருமையான வாசிப்புன்னு சொல்லி முடிச்சேன். நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க கையில தான் முறைப்படி வந்து ஆள் பேர் சொன்னோம்னா முறைப்படி கையில தான் வாசிக்கணும் மாப்பிள்ள, இது குச்சியில வாசிக்கப்படாது அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால தான் முடிச்சு, வேற ஒண்ணுமில்ல. தோணிடுச்சு. என்னைய பார்த்தா ஒன்று தோணுதோ? பொம்பளை பிள்ளைய பார்த்தோன்னா தோணுனாலும் பரவாயில்ல, என்னைய பார்த்து தோணி என்னையா பண்றது? தோணு அந்த பிள்ளைய பார்த்தா எதுவும் தோணல. சரி சரி. அதற்கு அடுத்தபடி எங்களுக்கு தாயினுடைய பாசத்துக்குரிய அன்பு சித்தப்பா சாத்தனையை சேர்ந்த அழகப்பா அவர்கள் லைம்கிற தாளத்தை சிமைப்பார். வயசானாலையும் விட்டு வைக்கலையே. அதற்கடுத்தபடி சிறந்த முறையில் இவரங்க மேடையில் அருமையான ஒலி ஒலிப்பு அன்புள்ள அருமையான ஒளிபெருக்கு எஸ் வெள்ளாகுளி மாநகரை சேர்ந்த சரவணன் ஆடிய சரவணன் 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 அருமையான பாடல். மிக சிறந்த முறையில் அருமையான ஒலி ஒலிப்பு அன்புள்ள அருமையான ஒளிபெருக்கு எஸ் வெள்ளாகுளி மாநகரை சேர்ந்த சரவணன் ஆடிய அன்புள்ள உரிமையாளர் 18 ராஜன் அன்புள்ளத்துக்கு எங்களை மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். கருவேன் நான் வணக்கம் சொல்றேன், திரும்புறாப்பிலையா மத்தியா? சரி பண்ணுங்களா? மறுபடியும் பாட்டு போட்டாரா? உனக்கு ஏத்த வேணாமா? எனக்கு ஏத்துறாரா? ஆமா, நான் மைச்சட்டை சொல்லும்போது என்னைய பார்க்கணும். பாட்டு போட்டாப்ல இல்லையா? மறுபடியும் நமக்கு சரி பண்ணி கொடுக்கணும்ல அவரு, அதுக்காக இருந்தாலும் ஒரு வாரம்னாலும் பார்க்கணும்ல இல்லையா? வந்ததுல இருந்து கீழே நோண்டிக்கிட்டு என்ன நேரம் இருக்கலாம் தம்பி பாக்குறதுக்கு. அப்ப இப்ப என்னைய பார்க்கல இல்ல? ஆமா. பொம்பளை பிள்ளை வந்து பார்த்தாருன்னா அப்ப என்ன பண்றது? அந்த பிள்ளை ஏத்த சொல்லும்ல வாலிம. சிறந்த முறையில் ஒளியிலிப்பு அன்புள்ள அருமையான முழுவதுக்கு என்ன மச்சான்? சரி, நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க. நான் தான் எல்லாத்துக்கும் உதவிக்கிட்டு இருக்கேன், நீ வேற விளங்காதாலு. சரவணன் அடிய சண்முள்ளம் எஸ் வெள்ளாங்குளத்தை சேர்ந்த உரிமையாளர் 18 ராஜன் அன்புள்ளத்துக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இவரங்க மேடையில் பந்தல் அமைப்பு அன்புள்ளம் சின்ன கல்லுப்பட்டியை சேர்ந்த பந்தல் அமைப்பாளர் அன்புள்ள மூணா பூமிநாதன் அண்ணாவர்கள் மிக சிறந்த முறையில் பந்தல் அமைத்திருக்கிற அன்பு அண்ணாவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். பொதுமக்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். இப்படிக்கு மரியாதைக்குரிய திருவாளர்கள் திரு வேணா சண்முகம், மரியாதைக்குரிய திருவாளர் திரு காணா மாணிக்கம், மரியாதைக்குரிய திருவாளர் திரு வேணா ராமநாதன், மரியாதைக்குரிய திருவாளர் திரு வேணா செல்வம் என்ற வேடன் மந்திரிபடை என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைத்து குடும்பத்தார்களுக்கும் எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். இந்த நாடகத்தை படுத்தமைக்க வேண்டும் என்ற முறையோடு நாடகத்தை அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு உள்ள உங்கள் வீட்டு பிள்ளையமாகிய ஆபரங்குளத்தை சேர்ந்த அருமை சகோதரர் ஏ பி சந்திரன் அண்ணா அவர்கள் நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் பலி திரும்ப நாடகம், ஹரிச்சந்திரன், பவளக்கொடி, சத்தியமன், சாவித்திரி, முத்தாலம்மன், கருப்பசாமி, வீரபாண்டிய கட்டமும், மகமாயி, இப்படி எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அருமை சகோதரர் ஆபரங்குளத்தை சேர்ந்த சந்திரன் அண்ணாவிடம் கொடுத்து கொடுங்கள். சிறப்பான நடிகள் கொண்டு சிறந்த முறையில் குறைந்த செலவில் நடத்தி கொடுப்பார் சொல்லிக்கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. எங்க மாமா வீட்டுல எப்பவுமே சொல்ல வேண்டியது அருமையான மாமா வீட்டுல அருமையான சாப்பாடு எப்பவுமே. ஆமா, நாட்டுக்கோழி. ஆமா, நாட்டுக்கோழி. முதல்ல சாப்பாடை சொல்லிக்கிறோம். எப்பவுமே எல்லா ஊர்களையும் நான் இறங்கியே சாப்பிட போக மாட்டேன், உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும்.
ஆனா மந்திரி வடைக்கு வந்துட்டாலே மாமி வீட்டுக்கு கண்டிப்பா சாப்பாடை சாப்பிட்டு விட்டு கண்டிப்பா டிஃபன்ல வேற ஒரு டிஃபன் அள்ளியாந்து வேற வச்சிருக்கேன். ஆமா ஆமா. அது நான் மட்டும் இல்ல, டான்ஸ்கார பிள்ளை வேற மாசமா இருக்குது வேற பாவம். அந்த பிள்ளை வேற முட்டை அள்ளியாந்து வச்சிருக்குது. பாவம் சாப்பிட்டுக்கிறோம்டா. பாவம் 3 மாசம் 3 மாசமா இருக்குனே. சரி 3 மாசம் கல்யாணமே முடியலன்னாங்க. கல்யாணம் முடியலையா? நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? அப்படியா சொல்லல. கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் கர்ப்பமா இருக்குது. சரி ஆமா. கொஞ்சம் அப்படி இப்படி காலை தூக்கும் போது கொஞ்சம் சிரமம். ஒன்னு எதுக்கு அங்க வச்சிருக்கேன்? என்னைக்காத்தே அனுசரிப்பா பப்பனு கூட்டி வருவான் போட்டுக்காரு. அதுதான் உன்னைய போட்டிருக்கு. ஆமா. அண்ணே சந்திரன் நினைக்கிறாரு இப்படி கேவலப்படுத்துறானே அப்படின்னு. அருமையான பொம்பளை பிள்ளை என்ன சும்மா சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. அது வேற யாரு நினைக்கிறிய? யாரு அது? யாரு தம்பி? என் சொந்த சித்தப்ப மக. அப்படியா? உண்மையிலே 3 மாசமா இல்லையாடா? இல்லனே நீங்க வேற. அதெல்லாம் கல்யாணம் முடியல. நான் அதெல்லாம் எனக்கு தெரியலையாமே. சின்ன பிள்ளை அருமையான பொம்பளை பிள்ளை, ரொம்ப ரொம்ப என்னுடைய ரொம்ப நெருங்கிய சொந்தம். சரி சித்தப்ப மக. அது சித்தப்ப மக இந்த திரைக்கு அங்கிடுத்தான். ஆனா மேடைக்கு வந்துட்டா எனக்கு பொண்டாட்டி. நல்லா இருக்கு. ஜோடின்னு சொல்றா. ஜோடியில பொண்டாட்டி தான் வெளியில வர. அண்ணே சரி இது என்னடா போற? அட்வான்ஸ் போடும் பொழுது மந்திரி வடைக்கு அட்வான்ஸ் போடும் பொழுது முத்துராஜா பொண்டாட்டி தரணி சிறி தான் போட்டிருக்காங்க. அட்வான்ஸ். ஆமா. அப்படியா? கொஞ்சம் உள்ள போயிட்டா சித்தப்பா மகன் சொல்லுங்க. உள்ள போயிட்டா சித்தப்பா மகன் தங்கச்சி. சரி சரி சரி. ஆமா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சுல. ஆமா. சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பான கிராமத்தினருக்கும் விழாவை நடத்தி கொண்டிருக்க மற்ற விழா கமிட்டியாளர்களுக்கும் உபசரித்த அன்பான குடும்பம் எங்க மாமா சண்முக மாமா குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள். வணக்கம் 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 வணக்கம். ரொம்ப சந்தோஷம். சரி எல்லாத்தையும் சொல்லியாச்சு. டான்ஸ் கம்பெனி சொல்லிடுமா? பேர் சொல்லிரு. ஆடர் கலையரசி, அபடிக சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன சிங்காரி. இப்ப தெரியுதுல அதியா பொம்பளை பிள்ளை சொன்னோன்னு எக்கோ. இப்ப பொம்பளை பிள்ளை நீ தானே சொன்ன, உனக்கு தான் எக்கோ பண்றாப்ல தம்பி. கருவாயாய் சப்பா நடன ஒய்யாரி வைக்க சொல்லுங்க எக்கோ. வையப்பா ஒன்னும் பிரச்சனை வை. இப்ப யாரு என்ன வேணான்னு சொன்னா ஏன் வச்சிட்டு போறாப்ல? வச்சிட்டு போறாரு. மறுபடியும் சொல்றேன் சொல்லு. ஆடர் கலையரசி, அபடிக சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, நடன ஒய்யாரி சகோதரி, திருச்சுழி அருகாமையில் திருச்சுழி பக்கம் ஒத்தவிட சேர்ந்த தரணிஸ்ரீ அவர்கள். தரணிஸ்ரீ நேற்று பூத்தாளே ரோஜா முட்டு பறிக்க கூடாதோடே சாத்தொட்டு. நேற்று பூத்தாளே ரோஜா முட்டு பறிக்க கூடாதோடே சாத்தொட்டு. கட்டி போடாத குமரி சிட்டு, கட்டி போடாத குமரி சிட்டு, கண்கள் பாடாதோ காதல் முட்டு. நேற்று 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 பூத்தாளே ரோஜா முட்டு பறிக்க கூடாதோடே சாத்தொட்டு. எல்லாருக்கும் கிளம்புதே ஆர்வம். சின்ன பிள்ளை அப்படி சொல்ல வேணாமா? உங்களுக்கு இருந்து எங்க அத்தை இடையவெட்டியார்ல இருந்து, என் மச்சான் ஏனாதியார்ல இருந்து, சாத்தனி அழகுல இருந்து, என் சித்தப்பையில இருந்து, ஆமா இந்த கருவாயில இருந்து, சரி பூரா பேருக்கு ஆர்வம் கிளம்பிருச்சு. பொம்பளை பிள்ளை இல்லையா? இதே கிளடு கட்டையை போட்டு விட்டா அப்படி வர்ணிப்பியலாக்கும். போது நீ போயிட்டு டான்ஸ் வர சொல்லி தானே சொல்லிருக்கீங்க. தெரியாத வாத்தியார் உங்களை பத்தி? ரொம்ப சந்தோஷம். என்ன பற்றி உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சிவகங்கை பக்கம் இருக்கக்கூடிய ஒக்கூர் அருகாமையில் திருமண்பட்டியை சேர்ந்த ஆட்சி முத்துராஜ் பவன் வேற கிடையாது. உங்களுடைய அன்பு ஆதரவு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். எனக்கு எக்க தேவையில்லை. பாடுங்க வாத்தியார. என்ன பெருமையா வாழ்த்து பாடுங்கயா. உனக்குமா அந்த பிள்ளையை சொன்னா பொம்பளை பிள்ளைய பெருமையா பண்ணலாம். எதுக்குல உனக்கு இந்த தம்பி போடுவாப்ல? ஏன் பொம்பளை பிள்ளைய சொன்னா மட்டும் கீழே புல்லுன்னு போட்டு அமைக்கிட்டு கிடந்தியா? அப்புறம் என்ன சொன்னா? என்னடா சொல்ற? அந்த பிள்ளையா சொன்ன ஒரு சின்ன பாடுனா கொஞ்சம் ஏதோ கூட மாட கொஞ்சம் உதவி பண்ணு வாத்தியாரே. அடுத்த வருஷம் சிவராத்திரிக்கு அட்வான்ஸ் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. அது வேற இருக்கா? சரிங்களா? இந்த வருஷம் பூரா சொல்லிக்கிட்டே இருப்பேன். சரி சரி. அடுத்த வருஷம் சிவராத்திரிக்கு உங்க நாடகத்துக்கு நான் வரணுமா என்ன? இப்ப என்ன செய்ய தூக்கணுமா? அவனை நல்லா உயர்த்தி பெருமையா வீடு வரி உறவு. என்னடா தெய்வமே நல்ல நாள் அதுமா நல்ல பாட்டா பெருமையா வாத்தி. சரி சரி சொல்லி சொல்லி
நல்ல பாட்டா பாட்டி வாழ்த்தினேன் வாழ்த்தினேன். அந்த வானத்தை போல மண்ணம் படைச்சு மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்சு என்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து இந்த மண்ணுக்கு விண்ணுக்கு சம்பந்தம்னு சொன்னது யாரு? முத்து ராசாவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்சு உன்னவனே, பனித்துளிய போல குணம் படைச்சு உன்னவனே. ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தை அப்படி சொல்லணும். நீ வாழ்த்து சொல்லிருக்க, தூக்கு சொன்னா தூக்கிட்டேன் அவ்வளவுதான். அப்படி கிடையாதுண்ணே. சிசிய பிள்ளை வாத்தியாருக்கு எப்படி பாடணுமோ அப்படி பாடணும். சரி சொல்லி முடியா சொல்லிருங்க. ஒண்ணு சொல்லு. சொல்லிருங்க. அம்மா பாடல் பாட சொல்லி டிஎம் குணசேகரன், வருவாய்த்துறை மாவட்ட செயலாளர் எஸ் மறைக்குளம் அன்பு அண்ணா அவர்கள் பாட சொல்லி 200 அனுப்பி சொல்லார். அனுப்பி உறுதியாக அம்மா பாடலை கண்டிப்பாக பாடுகிறது அன்பு தெரிவித்துக்கிறேன். நிறைய பாடுவாரு வாத்தியாரு. விடிய விடிய பாட சொன்னாலும் பாடிக்கிட்டே இருப்பாரு. நான் போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா பாடிவாரு. வாத்தியார இப்ப வந்து பேசுறதுக்கு நேரம் கிடையாது. சரி. பொம்பளை பிள்ளைய முதல்ல வெளியில தள்ளி விட்டுருவா. ஆமையா. மணி வேற ஆயிக்கிட்டே இருக்கு. என் மச்சா வேற தயத்த வேற வாச்ச வேற இங்க வச்சுட்டு எனக்கு கையை ஓடல காலு ஓடலையா. வாங்க 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 வந்து வாசி